நல்லதா கெட்டதான்னு பாரு, தேடி பார்த்து தெளிவா பார்த்து சொல்லு கணேசா. கடலூர் பிடிச்சிருக்கா, சென்னை பிடிச்சிருக்கா? சென்னை தான் பிடிச்சிருக்கு. பாட்டு ஏதாவது காலேஜ்ல கலெக்ஷன் போது நம்மள மாதிரியே இருக்காங்களே அந்த பாட்டு அப்படின்னு எந்த பாட்டை பார்க்கும்போது எது பார்த்தாலும் 50 ரூபாயாண்ணா? இன்னும் எலிலாமா பக்கம்? இதெல்லாம் எப்போ மாற்றினீங்க ட்ரெண்டிங்க? ஒரு வருஷம் ஆச்சு. பாரு வந்தாங்க, கிளியெல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. இது வெளிநாட்டு கிளி. இது என்ன எலி ஒயிட் கலர்ல இருக்கு? அது கூட சேர்ந்தது. மூடி இருந்தாலே பயமா இருக்கு, கையை கடிச்சிடும். பச்சை கிளி நம்ம நாட்டு கிளி. எலி ஜோசியம் பெயர் ராசி பார்க்க 50 ரூபாய். யாரு பாருங்க எடுங்க. வயசுப்பா மோனிகா என்று சொல்லக்கூடிய பேருக்கு ஜோசியம் பாரு. மோனிகா ராசி பலன் நல்லா இருக்கான்னு பார்த்து இறைவனை வேண்டி ஜோசியம் ஒன்று சொல்லணும். வயசு என்னம்மா? 25. தேடி தெளிவாக சொல்லணும் ஜோசியம். அமைப்பு நல்லா இருக்குதா, நேரங்க நல்லா இருக்குதா, கிரகமெல்லாம் நல்லா இருக்குதான்னு பார்த்து கரெக்டாக பார்த்து நன்மை தீன்மைகள் அறிந்து ஜாதகம் பாரு. அவர்களுடைய பேருக்காக 27 ஜோசியம், 9 விதமான கிரகங்கள், 12 ராசி பிரகாரம் அவர்களுக்கு நடந்தது, இனி நடக்க போகிறது, நல்லது கெட்டது அறிஞ்சு ஜோசியம் பாரு. 27 ஜாதகம், 9 விதமான கிரகங்கள், 12 ராசி பிரகாரம் அவர்களுக்கு நடந்தது, இனி நடக்க போகிறது, கிரக நிலைகள் என்னென்னு பார்த்து கரெக்டாக சொல்லணும். இந்த வருஷம் அமைப்பு புது வருஷம் பிறக்க போதுப்பா. நல்லது கெட்டதை பார்த்து ஜாதகத்தை சொல்லு. அவர்களுடைய நேர காலம் எப்படி இருக்குன்னு பாருடா. 27 ஜோசியத்தில் 9 விதமான கிரகத்தில் பார்த்து அவங்களுக்கு நடக்கும் அமைப்பு நல்லதா கெட்டதான்னு பாரு. சரி வர்ற கையில் போய் கொடுக்குது. எம்மா உன் பேர் ராசிக்கு படிக்கிறவங்க கொஞ்சம் விவரமாக கேளு. அம்மா 9க்குள்ளே நம்பர் ஒன்று சொல்லும் மோனிகா. 5 பூ ஒன்று சொல்லுமா. பூ ஏதாட்டும் ஒன்று சொல்லு. பூ பேர் பிடிச்ச பூ மல்லிகை. சாப்பிடக்கூடிய பழம் ஏதாவது சொல்லு. எம்மா உன் பேருக்கு உள்ள பலன் இது வந்து பிறந்த ராசி இல்லை, பேருக்கு உள்ள பலன்மா. மக நட்சத்திரம் ராசி வந்து சிம்ம ராசி. அந்த முன்கோவம் தான் கூடாது. யார் என்ன சொன்னாலும் பொறுமையாக வந்தால் பெருமையாக வாழக்கூடிய அமைப்பு அது ஜாதகத்துக்கு பேருக்கும் உண்டு. இனி அதுக்கு தோஷங்களோ கிரகங்களோ கெட்டயம். யாருடைய படம் வந்திருக்குன்னா எம்மா மாங்கலியத்தோடு வந்திருக்காரம்மா. வந்த ஜாதகம் ராதைக்கேற்ற கண்ணன், கண்ணனுக்கேற்ற ராதை, ராதையும் கண்ணனும் திரு மாங்கலியத்தோடு வந்திருக்காங்கம்மா. திரு மாங்கலியத்தோடு வந்ததால் இந்த வருஷத்தில் அது மனசு போல வாழ்க்கை, மனசு போல கல்யாணம். மனசு போல வாழ்க்கை, மனசு போல கல்யாணம், மனசு போல எதிர்பார்க்கிறது எல்லாம் மனம் போல மாங்கலியம் நடக்கும். கவலைப்பட வேண்டாம். அது ஜாதகத்தை கொண்டு எந்த இடம் சென்றாலும் பெற்றவர்கள். ஒரு காரியமாக அதுக்கு போகிறீங்கன்னு வைங்க, வீட்டை விட்டு வெளியே போகும்போது வெளியாள்கிட்ட நாங்கள் இன்ன இடம் போகிறோம், இன்ன காரியமாக நம்பியிருக்கிறோம், உண்மையை சொல்லாதீங்க. சொல்லி போனீங்கன்னா பாப்பாவுக்கு நடக்கிற காரியம் நடக்காது, தடங்கள் ஏற்பட்டுரும். அதனால் வாக்கு சனின்னு சொல்லுவாங்க. இது பேர் வாக்கில் வந்து சனி ஏற்பட்டு தடங்கள் ஏற்படும். இந்த வருஷத்தில் போகும்போது யார்ட்டும் எதுவும் சொல்லாதீங்க. மதுவந்தி பரவாயில்ல, 2 பேருக்கும் ஒரே ராசி தான் வருது. நல்லதா கெட்டதான்னு பாரு, தேடி பார்த்து தெளிவாக பார்த்து சொல்லு கணேசா. 9க்குள்ள நம்பர் சொல்லுமா. பூ ஒன்று சொல்லுமா.
உங்க சொந்த ஊர் எது? விருதாச்சலம். விருதாச்சலம். சரி, நான் இப்படிதான் கேள்வி கேட்கணும். விருதாச்சலம் பிடிச்சிருக்கா சென்னை பிடிச்சிருக்கா? சென்னை. விருதாச்சலம். விருதாச்சலம் பெஸ்ட். ஓகே. அப்பா அம்மாவுக்கு செல்ல பிள்ளை நீங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? எனக்கு ஒரே ஒரு சிஸ்டர். எங்க சிஸ்டர். ஓகே, 2 பேர்ல அப்பா அம்மாவுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? 2 பேரையும் பிடிக்கும். இல்ல யாராவது ஒருத்தவங்களை பிடிக்கும்னு சொல்லுவாங்க சில டைம். நான் நினைக்கிறேன் தங்கச்சி ரொம்ப பிடிக்கும். நீங்களே நினைக்கிறீங்களா? சரி, அவங்க சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த நேரம்? ஓகே, பிடிச்ச நடிகர் யார்? தளபதி விஜய். எல்லா படமும் பார்த்துருவீங்களா? ரொம்ப பிடிச்ச மூவி எது? எல்லா மூவியும் பிடிக்கும். பட் லாஸ்டா எது வந்துச்சா? ரொம்ப பிடிக்கும். சரி, பாட்டு ஏதாவது பாடுங்களா? தளபதி பாட்டு. ஐயோ வேணாம், வாய்ஸ் நல்லா தானே இருக்கு, பாடலாமே. பாடினா நல்லா இருக்கு, பேசினா நல்லா இருக்கும். பேசினா நல்லா இருக்கும், பாட நல்லா இருக்காதா? சரி, ஓகே. உங்க பேர் சொல்லு. என் பேர் மது. மது, நீங்க அவங்க சிஸ்டரா? ஆமா, எங்க சிஸ்டர். அவங்க அப்பா, அவதான் உங்க அப்பா அம்மாவுக்கு உங்களை தான் பிடிக்குமாமே? சரி, அவங்க அப்படி சொல்லும் போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்கல்ல, உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ? நான் சொல்லுவேன். போய் சொல்றீங்களா? அப்பா அம்மாட்ட சொல்வீங்களா? அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, கஷ்டப்படுவாள்ல அப்படின்னு. அப்படிதான் சொல்லுவாங்க, அவள்கிட்ட சொல்லுவேன். சரி, நான் ஒரு கேள்வி கேட்டேன், உங்களுக்கு சரி ஞாபகம் இருக்கா? அதாவது மண்புழுக்கு ஏன் கால் இல்லை தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? நோ ஐடியா. கொஞ்சம் யோசிங்களேன், அறிவுபூர்வமா யோசிக்க வேணாம், நம்ம கொஞ்சம் ஜாலியா யோசிக்கலாமே. மண்புழுக்கு ஏன் கால் இல்லை? ஆனா கடைசியில நான் பதில் சொல்லும் போது எத்தனை பேருக்கிட்ட நான் சொல்லுங்க. அது ஊர்ந்து போறதுனால அதுக்கு கால் இல்லையா? ஆமாவா? உங்க தங்கச்சி ரொம்ப பிடிக்குமா? அக்கா சாரி அக்காவை ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? எந்த அளவுக்கு பிடிக்குன்னு கேட்டா சொல்லுங்க. சரி, அக்கா தங்கை சாங் நிறைய இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒரு சாங் பார்க்கும்போது ஆஹா நம்மள மாதிரியே இருக்காங்களே அந்த பாட்டுல அப்படின்னு எந்த பாட்டே பார்க்கும்போது தோணி இருக்காங்க? இவர் ஃபீல் பண்ணவே இல்லை. அப்படி ஒரு பாட்டு வரல. அந்த அளவுக்கு அக்கா தங்கச்சி ஃபீல் பண்ணலாம் இல்லை. அந்த அளவுக்கு அக்கா தங்கச்சி இல்லை. சரி, ஓகே, ரொம்ப அழகா பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தமிழரசன். பயப்படாம பேசுங்க. தமிழரசன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? காடாம்புலியூர். எப்போ வருவீங்க? அடிக்கடி வருவீங்களா? எப்பயாவது வருவீங்களா? எப்பயாச்சும் ஒரு தடவை வருவீங்க. கடலூர்ல இந்த பீச்ல பிடிச்ச விஷயம் என்ன? பீச்ல என்ன பிடிக்கும்? அலைதான் பிடிக்கும். அலைதான் பார்ப்பாங்க. சரி, மனசு கஷ்டமா இருக்கக்குள்ள பீச்சுக்கு வரணுமா இல்ல மனசு சந்தோஷமா இருக்கக்குள்ள பீச்சுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்துக்குமே வர வேண்டியதான். இது அது சொல்லல. கஷ்டமா இருந்தாலும் பீச்சுக்கு வாங்க, சந்தோஷமா இருந்தாலும் பீச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன் இல்லையா? சரி, நியூலி மேரேஜ்னு நினைக்கிறேன். எத்தனை மாசம் ஆகுது கல்யாணம் ஆகிட்டு? 3 மாசம் ஆகுது. சரி, உங்க ஒய்ஃப் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சமைச்சு கொடுத்த உணவு என்னவோ? நூடுல்ஸா? ரொம்ப நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லது. சரி, உங்க அம்மா சமைச்சு கொடுக்காதத உங்க ஒய்ஃப் என்ன சமைச்சு கொடுத்தாங்க? கேள்வியா யாரோ கேட்டிருக்காங்க. தெரியல. எல்லாம் சாம்பார் எல்லாம் சாம்பார். இப்ப நான் சொல்ல பாருங்க, இதுக்கப்புறம் அவங்க போய் ஸ்பெஷலா உங்களுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? இருக்கீங்களா? மேரேஜ் ஆயிட்டு 3 மாசம் ஆகுது. எப்படி இருக்கீங்க? வீட்டு ஞாபகம் வருமா இல்ல இங்க ஜாலியா இருக்கா? எப்படி இருக்கு உங்களுக்கு? ஜாலியா தான் இருக்கு. ரொம்ப பேச மாட்டாங்களோ? பேச மாட்டீங்களா? பேசுவீங்களா? ஃபர்ஸ்ட் நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப டேஸ்டியா செஞ்சு கொடுத்தீங்களோ? சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். சரி, நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன்ல, வழிகாட்டும் காய் எதுன்ட்டு பதில் தெரியுமா? பீட்ரூட். ஓ, அங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்களாமா, அது சொல்லிட்டாங்க. ஓகே, நல்லா பேசுறீங்க, ஜாலியா பேசுறீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.